ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலையோட நன்மைகளும் பயன்களும் தான் பார்க்க போகிறோம். மருதாணி இலை பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைச்சி சரும நோய்களை போக்குது. இது ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுது. கை கால்களில் வைக்கும்போது நரம்பு தளர்ச்சி, தலைவலி, மூட்டு வலிக்கும் நிவாரணம் அளிக்குது. நகங்களை வலுப்படுத்துது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகை சுற்றி வராமல் தடுக்குது. பொடுகை குறைச்சி முடி வளர்ச்சிக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பொடுகு இருக்கும்போது முடி வளராது. மருதாணிய இலையை அரைச்சி தலையில் அப்ளை பண்ணும்போது பொடுகு குறைஞ்சி முடி வளரும். தீக்காயங்களை விரைவாக ஆற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. தீக்காயம் பட்ட இடத்துல மருதாணிய இலையை அரைச்சி தடவும் போது சீக்கிரமாக சரியாயிடும். மருதாணி இலை பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தன்மை உடையதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பாடி ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா மருதாணி இலை அரைச்சி போடும்போது குளிர்ச்சி ஆகிடும். உள்ளங்கை பாதங்களில் வைக்கும்போது அதிகப்படியான வெப்பத்தை தணித்து நம்மளோட மன அழுத்தத்தையும் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எரிச்சலையும் இல்லாமல் ஆக்குது. கடைகளில் கிடைக்கிற அன்ஹெல்த்தியான மெகந்தி 10 ரூபாய் 20 ரூபாய் கோன் வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி இயற்கையான மருதாணியை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, யமன் கிட்டேயே வரம் பெற்ற மருதாணி இலையோட ரகசியத்தை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். சீதாதேவி அம்மாவோட துயரத்தை கேட்டு யமதர்மனிடம் தன்னை அணிந்து கொள்பவர்களை 6 நாட்கள் மரணம் நெருங்காது அப்படின்னும், எனக்கு அழிவே இல்லாத நிலை வேணும் அப்படின்றதையும் சீதாதேவி அம்மா யமன் கிட்டேருந்து வரம் பெற்று கொடுத்தாங்க. இந்த மருதாணி செடி பார்த்திங்கன்னா மங்களகரமான செடியாகவும் கருதப்படுது. திருமணமான பெண்கள் திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பிறகும் மருதாணி இலையை கண்டிப்பாக அணியணும் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மருதாணி இலை பார்த்திங்கன்னா ராவணனோட சிறையில் சீதாதேவி அம்மா இருந்தபோது அவங்களோட துயரங்களை பார்த்து அமைதியாக தன்னோட இலைகளால் ஆறுதல் அளிச்சது அப்படின்றாங்க. அதனால தான் மருதாணி செடிக்கு சீதா அம்மா வரம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.